ஏண்டா பட்டத்து யானை மாதிரி ஊர்வலம் வந்துகிட்டு இருந்த ஒண்ண அந்த ஒண்ணுமில்லாத பையன் கைய முறுக்கி போட்டானாமே. முதலாளி, ஐயாவுக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அந்த அநியாயத்தை அழுதுகிட்டே எல்லாம் தான்டா சொல்றேன். ஏண்டா கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி சொன்னானாமே, அதுவும் பொண்டாட்டி கையால. ஓம் பொண்டாட்டி வெஞ்சாமரம் வீச நீ வேர்வைய துடைக்க நீங்க 2 பேருமா சேர்ந்து விருந்து வச்சீங்களாமேடா. உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அவரை கண்ட துட்டமா வெட்டி போட்டு கூடாது? ஊரே நாரி போச்சு. உண்மைதான் முதலாளி, ஊர்ல ஒரு நாய் கூட என்ன மதிக்கிறது இல்ல. எல்லாரும் காரி துப்பி அந்த எச்சில்ல நீ மூச்சு திணறி சாகிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிடு. அதுக்கு என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது உன்னை வெளியில கொண்டு வர. ஏய், ஐயாவை பத்தி உனக்கு தெரியுமில்ல? மாசம் கிருத்திகைக்கு மருதமலை போறாரோ இல்லையோ, கோர்ட்டுக்கு தவறாம போய்கிட்டு இருக்காரு. நல்லா படிச்ச சட்டம் தெரிஞ்ச வக்கீலா வச்சு கம்பிய நீவிக்கிட்டு உன்னை வெளியே கொண்டாந்துருவார். நான் அவரை பிடிச்சு வச்சிருக்கேன், நீ அவனை உயிரோட எரிச்சிடு. Stop it! Stop it! எதுக்காக நிறுத்தணும்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன்? பொன்னுசாமிங்கிறவர் உயிரோட எரிச்சதா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கண்ணம்மா, சட்டை எடுத்துட்டு வா. ஐயா, இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? உங்களுக்கு வந்து புகார் படி கரிய சாம்பலா போன அந்த பொன்னுச்சாமி நான் தான். இப்ப நான் உயிரோட வந்திருக்கேன். அப்படின்னா அவன் வச்சு நெருப்புல இருந்து தப்பிச்சிட்டியா? இல்ல, என்ன தப்பிக்க வச்சதே அவர்தான். ஏன் சார், புகார் போயின்னு தெரிஞ்சா பிடிச்சவரை வெட்டுவீங்களே? முதலாளி, இவ்வளவு அடி வாங்கி இவன் சொல்லலைன்னா அந்த பயலை காப்பாத்தினத்துக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அடிங்க. அந்த காரணம் தான் எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் சொல்றா. என் புருஷனை கட்டி வச்சு அடிக்கிறியே, அதே மரத்துல உன் பொண்ணை கட்டி வச்சு அடியா? அப்ப உண்மை தெரியும். அவரை விட்டுடுங்க, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏமா, இவன் உன் வாழ்க்கையை கெடுத்தவன், உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் கோர்த்தேற வச்சவன். இவனைய உயிரோட விட சொல்ற? அப்பாவியா இருந்த அந்த மனுஷன் மேல நான் தான் ஆசைப்பட்டேன். இல்லாத கனவு எல்லாம் அவர் மனசுல நான் தான் வளர்த்தேன். இன்னைக்கு என்கிட்ட சொன்னத அன்னைக்கு ஏமா கோர்ட்ல சொல்ல? சொல்லி இருந்தா அவரை விடுதலை பண்ணிருப்பாங்க. ஆனா வைராகியமும் வீரப்பும் உள்ள எங்க அப்பா அந்தஸ்து வெறியில அவர் அடிச்சு கொண்டு இருப்பாரு. சாவ
சாவுல இருந்து அவரை உங்க ஜனங்க காப்பாத்த முடியாது, அரசாங்கமாவது காப்பாத்திட்ட வேணுதான் அவரை கெடுக்க முயற்சி பண்ணாத கோர்ட்ல போய் சொன்ன. அந்த பொய்க்கு தண்டனையே என்ன வேணா எரிச்சிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க. Please, அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவரை விட்டுடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெட்டு போயிட்டு கடலேன்னு சத்தியம் என்ற பொண்ணுங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தான் ஆசைப்பட்டவனுடைய உயிரை காப்பாத்தணும்ன்றதுக்காக கெட்டு போயிட்டேன்னு எல்லாரும் முன்னாலையும் பொய் சொன்னாலே உன் பொண்ணு, அதனால தான் காப்பாத்தினேன். டேய், நீ என் கைத்தடிடா, கொடிக்கம்பமாகலான்னு பாக்குறியா? கொன்னு விடுவேன், ஜாக்கிரதை. தகப்பனுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காகத்தான் அவ கோர்ட்ல பொய் சொன்னான்னு நினைச்சேன். ஆனா அந்த அனாதை பயலோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அவ அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கான்னு இப்பதாடி தெரியுது. ஏய், என் வீட்டு கோழி கூட குப்பையில கால் பட்டுச்சுன்னா அது கேவலமாச்சேன்னு கூண்டு கட்டி வளர்க்க வேண்டியதா? என் பொண்ணு அந்த கொத்தடிமைக்கா கல்யாணம் பண்ணி வைப்பேன். எங்கடியவ, எங்கடியவ? நெஞ்சுக்குள்ள பூச செஞ்சே நித்தோ நித்தோ ஒன்னு எண்ணி நெருப்புக்குள்ள நானும் நின்னே. என்ன போல பாவப்பட்ட பொண்ணு இந்த ஊரில் கல்லும் கூட என்ன கண்டு கண்ணீர் விட்டு உருகி நிற்கும் நேசம் என் பாசம். இது ஏது வெளிவேஷம், இது என்றும் உந்தன் சொந்தமே. ஆறும் அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல. ஆழம் இது ஐயா, இந்த பொம்பள காதல் தாயா. ஆழம் இது ஐயா, இந்த பொம்பள காதல் தாயா. நித்யா, உன் மனசை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் மிருகத்தனமா நடந்துகிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நாம சேர்ந்து வாழ ஆசைப்பட்டாரு சிவகால அண்ணன். அந்த அண்ணனுக்கு இருந்த மண்ணி மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரை பண்ண வச்சாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அன்னைக்கு புருஷன் கைய வெட்டிட்டாங்கன்னு உங்ககிட்ட கதறிட்டு வந்து சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணை கூட்டி அனுப்புனதுக்கு அவனை உயிரோட விட்டதே உங்க மேல பெருந்தன்மைன்னு சொன்னீங்க. உங்க விசுவாசத்துக்கு உங்க முதலாளி கொடுத்த கூலிய பாத்தீங்களா மாமா? நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக இங்க வரல மாமா. நம்மள மாதிரி ஏழைங்களை பணக்காரங்க எப்படி பகடக்காயா பயன்படுத்திக்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் புருஷன் ஒரு உயிரையே கொடுத்தாரு. ஊர்ல ஒரு பொண்ணு கழுத்துல கூட தாலி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுக்காக நீங்க உசிரியே கொடுத்து உழைச்சிட்டு இருக்கீங்களா மாமா? மாமா, தெரிஞ்சோ தெரியாமலே அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு
பொன்னுசாமி காப்பாத்திட்டீங்க. உங்க முதலாளி ஆசைக்காக அவனை உயிரோட எரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. உரைச்சிருச்சு. இதுவரைக்கும் இந்த பணக்கார பசங்க ஏழைங்களை பயமுறுத்த இந்த ஏழைய கருங்காலியா பயன்படுத்தினானுங்க. இனிமே இந்த கருங்காலி பணக்கார திமிர பொழக்க போற கோடாலி.